கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி முதல் ஆந்திரா மாநில எல்லை வரை ரூபாய் 1,72,00,000 மதிப்பில் தார் சாலை அமைக்கும் பணிகளை மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் துவக்கி வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி ஊராட்சி ஒன்றியம் வேப்பனஹள்ளி கிராமப்புற சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 1,72,00,000 மதிப்பில் தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் கலந்து கொண்ட தமிழக உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் கலந்து கொண்டு வேப்பனஹள்ளி முதல் ஆந்திரா மாநில எல்லை வரை தார் சாலை அமைப்பதற்கான பணியினை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். அப்போது தமிழக முதல்வர் தலைமையிலான தமிழக அரசு பொதுமக்கள், விவசாயிகள், மகளிர் பயன்படக்கூடிய வகையில் சாலை வசதி, குடிநீர் வசதி, மின்சார வசதி, போக்குவரத்து வசதி என அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி வருகிறது. அதன் அடிப்படையில் இன்று வேப்பனஹள்ளி முதல் ஆந்திரா மாநில எல்லையான அரியனப்பள்ளி வரை ரூபாய் 1,72,00,000 மதிப்பில் ஊராட்சி ஒன்றிய சாலையை இதர மாவட்ட சாலையாக தரம் உயர்த்தி மேம்பாடு செய்வதற்கான பணிகள் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. இச்சாலை வேப்பனஹள்ளியில் இருந்து அரியனப்பள்ளி வழியாக ஆந்திரா மாநில எல்லையை இணைக்கும் முக்கிய சாலையாக உள்ளது. இந்த சாலையை மேம்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை வைத்து வருகின்றனர். பெங்களூர், ஒசூர், சூளகிரி, பேரிகை, அத்திமுகம் போன்ற பகுதி மக்கள் ஆந்திரா மாநிலம் குப்பம் ரயில் நிலையம் மற்றும் திருப்பதிக்கு செல்லக்கூடியவர்கள் இந்த சாலையை அதிக அளவில் பயன்படுத்துவார்கள் என்று குறிப்பிட்டார். அப்போது ஒசூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முருகன் உள்ளிட்ட பலருடன் இருந்தனர். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.